ரீசனாக கூட ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ்ஸை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நாங்கள் நெகட்டிவை அதை பார்க்க மாட்டேன், அதை பார்த்து ரியாக்டும் பண்ண மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்மளுடைய நெகட்டிவ் நம்ம சுற்றியே இருக்கும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்லேயே இருக்கும். அது எப்படியுமே நமக்கு கேள்விப்பட வைக்கும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாம் கடந்து வந்தால் மட்டும்தான் சக்ஸஸை பார்க்க முடியும். தட்ஸ் அ ட்ரூத். யாராக இருந்தாலும் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறத பார்க்காம அவங்களால லைஃப்பில் சக்ஸஸே ஆக முடியாது. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நான் எப்போவுமே ரிமைண்ட் பண்ணிக்கொள்கிறது மகாத்மா காந்தி சொன்ன ஒரு கோட் தான். அந்த கோட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் பீப்புள் இக்னோர் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறத இக்னோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஹெல்ப்போ சப்போர்ட்டோ எதுவுமே தர மாட்டாங்க. அண்ட் செகண்ட் உங்களை பார்த்து லாஃப், அவங்க சிரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதையும் நீங்கள் கடக்கணும். அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், தே வில் ஃபைட் யூ. அதாவது உங்களுக்கு எதிராக அவங்க சண்டையிடுவாங்க. லாஸ்ட் ஒன் நீங்கள் வின் ஆகுவீங்க. ஸோ நாலாவது விஷயம் நீங்கள் பண்ணதுக்கு பிறகு அவங்க பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இது எப்படி நீங்கள் அடைஞ்சிங்க, இந்த சக்ஸஸ்க்கு நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்கிறத உங்கள்கிட்ட கேட்பாங்க. பட் மோஸ்ட் பீப்புள் டை ஆகிறது இந்த தேர்ட் ஸ்டேஜ்லேயே, அதாவது ஃபைட் ஆகும்போதே டை ஆகிடுவாங்க. ஸோ இதனால தான் நிறைய சக்ஸஸ் என்டர்பிரனர்ஸோ இல்லை சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளோ இங்கே பார்க்குறது ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற விஷயத்தினால. ஸோ நீங்கள் நெகட்டிவை பார்க்கும்போது இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கரெக்டான ஒரு க்ரோத்தில் போகிறீங்கன்னா மட்டும்தான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற விஷயமே இருக்கும். நெகட்டிவே வரல அப்படின்னா நீங்கள் க்ரோத்தை நோக்கி பயணமாகலை அப்படின்னு சொல்கிறது தான் அர்த்தம். ஸோ மோரல் ஆஃப் த ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தாங்க. மகாத்மா சொன்ன இந்த கோடை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோடை நீங்கள் எவ்வளோத்துக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, இந்த நெகட்டிவ்லாம் வரும்போது இதை பற்றி திங்க் பண்ணுறீங்களோ, அவ்வளோத்துக்கு ஹாமாக கூலாக உங்களால் அதை ஃபேஸ் பண்ணவும் முடியும். நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.